கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கடந்த செய்தியிலே ஜெபத்தில் கேள்வியா, ஜெபமே கேள்வியா என்று நாம் தியானித்தோம். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 42 அதிகாரம் 9 வசனம். சங்கீதம் 42 அதிகாரம் 9 வசனம். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறான், தேவனே ஏன் என்னை மறந்தீர் என்று. சங்கீதம் 44:23. ஆண்டவரே விழித்து கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்தருளும், எங்களை என்றென்றைக்கும் தள்ளிவிடாதீரும். 2 வசனத்தையும் பாருங்க. ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதற்கு நேர் மாறான கேள்வி. என்ன கேள்வி? ஏன் என்னை மறந்தீர்? இந்த சங்கீதக்காரன் கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார் என்று சொன்னவன். நீங்கள் சொல்லலாம், இது 42 சங்கீதத்தில் இருக்குது, இன்னும் போக போக கர்த்தரை துதிச்சிருக்காருன்னு சொல்லி. சங்கீதங்கள் எதுவுமே காலத்தின் அடிப்படையில் எழுதப்படவில்லை, அனுபவத்தின் அடிப்படையில் இதை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே ஏன் என்னை மறந்தீர்? இதற்கு முந்தின சங்கீதத்தில் பாருங்கள், 40 சங்கீதத்தில் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். நினைவாயிருக்கிறார் என்கிற சத்தியம் தெரிந்தவன் தான் சூழ்நிலைகள் மாறும்போது ஏன் என்னை மறந்தீர் என்று கேட்கிறான். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும், நம்முடைய தேவன் மறக்கிறவர் அல்ல. நாம் வாழ்கிற பூமி மறதியின் பூமி என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்கிற பூமியில் வசிக்கிற மனிதர்கள் மறக்கிற மனிதர்கள். யோசேப்பு செய்த நன்மையை அந்த பானபாத்திரக்காரன் நினையாமல் போனான், மறந்து போனான் என்று பார்க்கிறோம். அநேக காரியங்கள் மறந்து கொண்டே போகிறது. மறதியின் பூமியிலே மறக்கிற மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து பார்த்து நம் ஆண்டவரையும் எப்படி பார்க்கிறோம் என்றால், மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்துள்ளோம். ஆண்டவரும் மறந்துட்டாரோ, ஆண்டவரும் என்ன கைவிட்டாரோ என்று ஒரு சந்தேகம். ஜபிக்கிறான், ஆனால் ஜபத்தில் கேள்வி. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஜபமே கேள்வியாகிவிட்டால்தான் ஆபத்து. ஏன்னா ஜபிக்க மாட்டாங்க, ஜபிக்கவே மாட்டாங்க. ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், அதெல்லாம் வேஸ்ட்டு, ஜெபம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு என்று சொல்லி ஜபத்தையே புறக்கணிப்பார்கள். ஜபமே கேள்வியாவது ஆபத்து. ஜபத்தில் கேள்விகள் வருகிறது என்றால் ஒரு நல்ல காரியம் என்னென்னா, நீங்கள் இன்னும் அவருடைய தொடர்பில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார் என்று சொல்கிறான். நினைவாய் இருக்கிற தேவனை பார்த்து தான் ஏன் என்னை மறந்தீர். சத்துருக்கள் அவனை ஒடுக்குகிற காரியம், எதிர்ப்புகள், வாழ்க்கையில் வருகிற எதிர்ப்புகள், ஏளனங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவன் எங்கே என்று. சங்கீதம் 42:3. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அப்போ இந்த அனுபவம் என்ன அனுபவம்னா, கண்ணீரின் அனுபவம், துக்கத்தின் அனுபவம். நான் ஏன் துக்கத்தோடு கூட தெரிய வேண்டும் என்று. ஸோ இதெல்லாம் அப்பப்போ நான் ஒவ்வொரு செய்தியிலும் டச் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி இதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து உங்களோட பேசுகிறேன். வாழ்க்கையில் கண்ணீரின் அனுபவங்கள் வரும் பொழுது நம்மையும் அறியாமல் என்ன நினைக்கிறோம் என்றால், தேவன் மறந்து விட்டாரோ என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் அவர்களை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று. இந்த கேள்வி வருவது இயற்கை. அந்த கேள்வியில் மூழ்கி போய்விடக்கூடாது. அல்லது அந்த கேள்விக்கு பக்கத்திலிருந்து வர்ற பதிலை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கி முக்கியம் என்னென்னா, உங்களுக்கு தெரியாது இல்லை, தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு சொல்கிறாருங்கிற செய்தி காலகாலமாக நீங்கள் கேட்ட செய்தி தான். ஆனால் இன்றைக்கி நான் முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா, ஆண்டவரே நீர் என்னை ஏன் மறந்தீர் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கும்போது நம்மீது அக்கறை உள்ளது போல ஒருத்தன் நம்ம பின்னாடி வருவான். பார்த்தியா, இதுக்கு தான் நீ பண்ணுற ஜெபமெல்லாம் வேஸ்ட்டு, நீ ஆண்டவரை நம்புறதெல்லாம் வேஸ்ட்டு, நீ சர்ச்சுக்கு போகிறது வேஸ்ட்டு, நீ ஆண்டவர்னு போய் ஊழியம் செய்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீ ஜெபம் பண்ணி எத்தனை பேருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருக்காரு,
ஆனால் உனக்கு என்னைக்காவது பதில் வந்திருக்கா பார்த்தியா? உனக்கு எவ்வளவு நிந்தை இருக்குது, இன்றைக்கி நீ அழுதுகிட்டு தான் இருக்க. உன் அழுகைக்கு முடிவு வரும்னு எவ்வளவோ வாக்குத்தத்தங்கள் உனக்கு வந்துச்சு. உன் கண்ணீரை இனிமேல் கர்த்தர் வரவிட மாட்டார், உன் கண்ணீரை துடைத்து விட்டார், இனி நீ அழுது கொண்டுரா, இப்படிலாம் நிறைய பிரசங்கமெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் எங்கே அப்படின்னு சைடில் இருந்து ஒரு சத்தம் கேட்கும். இந்த சைடில் இருந்து வர்ற சத்தத்துக்கு தான் நம்ம செவி கொடுக்கவே கூடாது. எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், எலிசா பின்தொடர்ந்து போகிறார். அப்போ தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கு உனக்கு எஜமானாக இருக்கிற இந்த எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார் தெரியுமான்னு சொன்னேன். எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்று சொல்லும். அவனை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள் வருகிறது. இது வரைக்கும் எலியா கூட இருந்தார், இப்போ எலியா பரலோகத்துக்கு போகிறார், தனியாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்னொருவருடைய துணையோடு இருக்கும் பொழுது தைரியமாக இருக்கிறீர்கள். ஒரு ஆவிக்குரிய ரீதியில் உங்களை பலப்படுத்த, உங்களை ஜெபத்தில் நடத்த, உங்களை உற்சாகப்படுத்த ஒரு ஆள் இருக்கும்போது நீங்கள் தைரியமாக இருக்கீங்க. அவர்கள் எடுபட்டு போகும்பொழுது தனியாக சில காரியங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். தகப்பன் மரித்த பின்பு குடும்பத்தை தனியாக நடத்த வேண்டியிருக்கும். தாய் மரித்த பின்பு குடும்பத்தை தனியாக நடத்த வேண்டியிருக்கும். உங்கள் குடும்பத்தில் யாரை தூணாக நினச்சிங்களோ அவங்க இந்த குடும்பத்தை விட்டு கடந்து போகும் பொழுது, ஐயோ நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேனோங்கிற துக்கம் வரும். இந்த நேரத்தில் தான் சைட்லேருந்து ஒரு சத்தம் வரும், நீ என்ன செய்ய போகிற, இன்றைக்கி அவங்க போயிட்டாங்களே என்ன செய்ய போகிற. எலிசா என்ன சொன்னான்னு தெரியுமா? எனக்கு தெரியும், சும்மா இருங்க. இந்த சந்தேகம் எப்பெல்லாம் உங்களுக்குள்ளே வருதோ, ஜெபத்தில் வருகிற கேள்வி, ஜெபத்தில் கேள்விகள் வருவது இயற்கை. அந்த ஜெபத்தில் முதல் கேள்வி, தேவனே என்னை மறந்துட்டீங்களா, கொடுத்த வாக்குத்தத்தங்களெல்லாம் எங்கன்னு கேள்வி வரும்போது, ஆமாம் ஆண்டவர் ஒன்று மறந்துட்டாருன்னு சொல்லி வரும்போது ஷட்டப் அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்லிடணும். தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், நீங்கள் மறந்தாலும் சரி நான் உங்களை துதிச்சுக்கிட்டே இருப்பேன், ஆனால் என்ன மறக்க மாட்டீங்கிற சத்தியம் எனக்கு தெரியும், என்மேல் நினைவாய் இருக்கிறேன். இப்போ ஏன் நித்திரை பண்ணுகிறேன்னு சங்கீதம் 44 கேட்குறான். ஆண்டவர் சொன்னார், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இரவு என்று ஒன்று வருகிறபடினால்தான் மனிதன் தூங்குகிறான். இல்லாட்டால் அவனுக்கு சரீரத்தில் வேலை செய்து களைப்பு ஏற்படுகிறபடியால் அவனுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. இளைப்படைவதும் கிடையாது, சோர்ந்து போவதும் கிடையாது. அவர் அனாதி தேவன். அவருக்கு ராத்திரி பகலெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் நித்திரை செய்ய மாட்டார். ஆனால் கேட்கிறான், ஏன் நித்திரை செய்கிறீர் என்று. இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு ஞாபகம் வருதா? எலியா தீர்க்கதரிசி பாகால் தீர்க்கதரிசிகளை கூட்டிகிட்டு வந்து அவங்க முன்னாடி சவால் விடும்போது அவங்க சத்தம் போட்டு தங்களுடைய சரீரத்தை கத்திகளால் கீறி கொண்டு பாகாலே இறங்கும்னு கேட்கும்போது எலியா கிண்டலாக சொல்ல, அவன் தூங்கினாலும் தூங்குவான், இல்லாட்டி எங்கேயாவது பிரயாணம் பண்ண போயிருப்பான், இன்னும் சத்தமாக கூப்பிடுங்க அப்படின்னு. நம்முடைய தேவனே அப்படி நினச்சிக்கிட்டீங்களா ஒரு நித்திரை கொள்கிறாருன்னு? இல்லை. ஏன் நித்திரை செய்கிறீர் என்றால் தூங்குவது போல. புதிய ஏற்பாட்டில் ஒரு அனுபவம், கப்பலின் பின்னணியிலே அவர் தூங்கினார். ஏன் தூங்கினார் தெரியுமா? அவருக்கு களைப்பு இருந்தது, அதனால் தூங்கினார். இன்னொரு காரியம், இவர்கள் யாரை சார்ந்து பயப்படுகிறார்களா, இல்லாவிட்டால் இவ்வளவு தூரம் அதிகாரமுள்ள தெய்வம் நம்ம கூட தான் இருக்காருன்னு அவங்க தன்னை சார்ந்து கொள்கிறார்களா என்று பார்க்கிறார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யாமல் நித்திரை செய்வது போல சில சூழ்நிலைகள் வந்தால் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் விசுவாசத்தை சோதிக்கிறார். நீங்கள் எதை சார்ந்து கொள்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கான அந்த டெம்ப்டேஷனை உண்டு பண்ண மாட்டார், உங்களுடைய விசுவாசத்துக்கான டெஸ்ட்டை வைப்பார். ஸோ இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபத்தில் கேள்வி வரலாம், அது இயற்கை. ஜெபமே கேள்வியாக மாறிவிடக்கூடாது. அந்த ஜெபத்தில் வந்த கேள்வி தாவீதுக்கு, ஆண்டவரே ஏன் என்னை மறந்தீர், ஏன் நித்திரை செய்கிறீர். இந்த ரெண்டுக்கும் உங்களுக்கு பதில் தெரியும். என்னது? அவர் மறக்க மாட்டார், அவர் தூங்கவும் மாட்டார். அப்போ தேவன் சைலண்ட்டாக இருக்கிற காலங்களில் நீங்களும் சைலண்ட்டாக இருந்து பழகுங்க. துக்கம் வேதனை இதெல்லாம் வரும்பொழுது விசுவாசத்தை அறிக்கையிடுங்க, என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவார். இந்த டியூரேஷன் எவ்வளவு நாள்னு தெரியாது. நான் அந்த கண்ணீரோடு போகிறது, துக்கத்தோடு போகிறது, வேதனையோடு போகிறது. இந்த நேரத்தில் நான் எதை காத்துக்கொள்ளணும்? தேவன் மேல் இருக்கிற அன்பை காத்துக்கொள்ள வேண்டும், தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், தேவனுக்காக இருக்கிற வைராக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையோடும் தேவனுடைய சபையோடும் தேவ ஊழியக்காரர்களோடும் இருக்கிற ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் தான் பிசாசு உங்களை தனியாக பிச்சுக்கிட்டு போய் பழைய நண்பர்கள், பழைய பாவங்கள், பழைய காரியங்களை உங்களை ஈடுபடுத்தி அதில் சோகத்தில் சுகம் காண வைப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. பொறுமையாக அவருக்காய் காத்திருக்கும் பொழுது அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய ஜபத்தை கேட்பார், சத்தத்தை கேட்பார். ஜபத்தில் வருகிற கேள்வி இயற்கை, அதற்கு கண்டிப்பாய் பதில் உண்டு. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சத்தியத்தை அறிந்த ஒரு மகன். நீர் கைவிட மாட்டீர், நீர் தள்ளிவிட மாட்டீர்,
நீர் தூங்க மாட்டீர் என்றெல்லாம் அவனே பாடியிருக்கிறான். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று பாடினவன். நீரோ என்மேல் நினைவாய் இருக்கிறீர் என்று பாடினவன். நாங்களும் அப்படித்தான். நீர் எங்களோடு இருந்து எங்களுக்காய் கிரியை செய்கிற நேரங்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு பரவசம் அடைகிறோம். ஆனால் எங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை வளர்ப்பதற்காகவும் உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளருவதற்காகவும் நீர் அனுமதிக்கிற சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது உங்கள் மேலே எங்களுக்கு சந்தேகம் வராதபடி, விசுவாசத்தில் தடுமாற்றம் வராதபடி, எப்பொழுதும் போல ஒரே சீரா ஸ்திரமாக பலமாக விசுவாசத்தில் தைரியமாக நிற்க எங்களுக்கு கிருபையும் பலனும் தாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் எங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறது போல நண்பர்களை கொண்டோ உலக மனிதர்களை கொண்டோ பிசாசு எங்கள்கிட்ட அக்கறையாக இருக்கிறது போல பேசுகிற சத்தத்துக்கு நாங்கள் செவிகொடாதபடி, எனக்கு தெரியும் சும்மா இருங்கள் என்று எலிசா தீர்க்கதரிசியைப் போல நாங்கள் சொல்லி உமக்குள் பலனடைய கிருபைத்தார். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த செய்திகளை உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்கள், அவர்களும் அறிந்து கொள்ளட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற செய்திகள் தினந்தோறும் உங்களுக்கு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.